காத்தாயி அம்மனின் அருளாளர்கள் அனைவருக்கும் அபிராமி அந்தாதி பாடல் எண் 11. இன்றைய தினம் உங்களுக்கு மிக நல்ல செய்தி வந்தடைய வாழ்த்துகள். இல்வாழ்க்கையிலே இன்பமும் அமைதியும் நிலவிட இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் ஆனந்தமான வடிவுடையாள் மறைநான்கினுக்கும் தானந்தமான சரணார விந்தம் தவளதிறக் ஆனந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெளி என ஐம்பூத வடிவாக திகழ்பவள் அபிராமி அன்னை. அமுதமாகவும் அறிவாகவும் ஆனந்தமாகவும் அவளே விளங்குகிறாள். வேதங்களாலும் அறிய முடியாத அம்பிகையின் திருவடி தாமரைகளை திருவெண்காட்டிலே திருநடமிடும் படிக நிறத்தையுடைய எம்பிரானின் தலைமாலையாக விளங்குகின்றன. ஆம், அம்பிகையினுடைய திருவடி தாமரை அவனின் தலைமாலையாக விளங்குகின்றன எனச் சொல்கிறார். இல்லறத்தில் அமைதியும் இன்பமும் கிடைக்க வேண்டுமானால் நாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இருவரில் ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும். ஆம், யார் விட்டு கொடுப்பது? ஆனா பெண்ணா என்கின்ற கேள்வி எழலாம். இதற்கு மிகச்சரியான விடை என்ன தெரியுமா? இல்வாழ்க்கையிலே அறிவு உடையவர்கள் விட்டுக் கொடுப்பார்கள். நீங்கள் இல்வாழ்க்கையிலே விட்டுக் கொடுக்கின்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அறிவுடையவர்கள் என்று பொருள். ஆம், இல்வாழ்க்கையில் இன்பமும் அமைதியும் நிலவிட இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். கொஞ்சம் விட்டு கொடுத்தும் வாழுங்கள். தினம் தினம் அபிராமி அந்தாதியை சிந்திப்போம். அப்படியே நம்மை அணைத்து காக்கும் காத்தாய் அம்மனையும் சிந்திப்போம். அதன் வழி நம் வினைகள் சிந்திப்போகும்.